மணிப்பூர் சம்பவத்தை நாள் முழுவதும் விவாதிக்க வேண்டும். சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்த முயன்ற எதிர்க்கட்சிகள். இரு அவைகளும் முடக்கம். மணிப்பூர் சம்பவம் குறித்து பிரிவு 267 கீழ் விவாதிக்க வேண்டும், மோடி பதிலளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலங்களவை, மக்களவை ஆகிய இரு அவைகளையும் 2வது நாளாக எதிர்க்கட்சிகள் முடக்கின. குறிப்பாக ராஜ்யசபா எம்பிக்களுக்கு 267 என்ற சிறப்பு அதிகாரம் உண்டு. இந்த பிரிவின் கீழ் ஒரு உறுப்பினர் கொண்டுவரும் தீர்மானத்தை அவைத்தலைவர் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அன்று அனைத்து நடவடிக்கைகளும் ரத்து செய்யப்படும். இந்த பிரிவின் கீழ் மணிப்பூர் சம்பவத்தை விவாதிக்க வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரிக் ஓ'பிரைன் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இதற்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் ஆதரவு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர் விவகாரம் குறித்து விவாதிக்க தயார், ஆனால் பிரிவு 176 கீழ் மட்டுமே விவாதிக்க முடியும் என அவைத்தலைவர் கூறி வருகிறார். பிரிவு 176 என்பது குறுகிய நேர விவாதம் ஆகும். எனவே இதனை எதிர்க்கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதேபோல் மக்களவையும் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டு தற்போது நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மோடி 80 நொடிகள் மட்டுமே மணிப்பூர் விவகாரம் பற்றி பேசிவிட்டு அவை நடவடிக்கையில் பங்கேற்காமல் சென்றுவிட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. 80 நாட்கள் தொடரும் வன்முறைக்கு 80 நொடிகளில் மட்டும் பட்டும் படாமல் பதிலளித்து சென்றுவிட்டது சரியா என கேள்வி எழுப்பியுள்ளனர்.